5வது வாரம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:14 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்திலே குமாரனாகிய இயேசு நாமத்திலே உங்களுடைய கருத்தை இந்த வார்த்தை தருகிறேன். கர்த்தர் குறிப்பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு பேசும் அந்த வேண்டி கர்த்தர் அடியை மறைத்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாக நமக்கு 4 செய்தி இந்த வரைக்கும் பசங்களை ஞாபகம் வச்சுக்கீங்க. சொல்றீங்களா? நாம் முதலாவது 1ஆம் தேதி இந்த மாதத்தை தொடங்கும் போது அது 1ஆம் தேதி நமக்கு தமிழ் நாளாக இருந்து அப்படின்னாலே நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் என்று பார்த்தோம். அதில் எப்படி அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று பார்த்தோம். அது எப்போ தெரிந்து கொண்டார்னா உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றே தெரிந்து கொண்ட பாத்திரத்தை கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். அதே போல 2வது பார்ட் 2ல நாம் பார்த்தது திருவந்தன்று இது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். எப்போதுனா என் சித்தம் அல்ல உன் சித்தமாக என்று சொல்லுகிற பாத்திரத்தை கர்த்தருடைய சித்தம் செய்கிற பாத்திரம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னேன். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்களே என்று ஜெபிக்கிற பாத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். 3ஆவதாக வாழ்க்கையை முடிக்கும் போது தாவீது போல நம்ம குறித்ததை சித்தத்தெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். முடிக்கும் போது சொல்லுவோம், கர்த்தர் என்னை கொண்டு வைத்த எல்லா தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் என்று பார்ட் 2ல நான் பார்த்தேன். 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம் வாரத்தில் இந்த பாத்திரம் ஆசிரியப்படும். எப்படி ஆசிரியப்படும்னா இந்த பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த பாத்திரம் கல்லப்பட்ட பாத்திரம், ஓரமான பாத்திரம், காலியான பாத்திரம், வெறுமன பாத்திரம், ஒரு பாத்திரங்களை அப்படி தியானித்தோம். அதிலே ஆண்டவர் நம்மை நிரப்புற பாத்திரம். எப்பொழுது அந்த இடத்துல போய் நம்ம ஜெபிக்கும் போது அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் பார்ப்போம். கடந்த வாரம் நம்ம ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயுதப்படுத்திய தலைவர்கள் அபிஷேகம் பண்ணிய பாத்திரம் நிரம்பி வழியை பண்ணுறாங்க. நிரம்பி வழியை எப்படி நிரம்பி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கணும். மேய்ப்பராக தான் என் பாத்திரம் நிரம்பி வரும். அந்த மாத்திரம் இல்லை, அவரே நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும். அவரே எனக்கு பிரதான மேய்ப்பராக பார்த்தோம். இந்த நாளில் அவருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. என்னோட கூட எடுத்துக்கொள்ளணும். 2 தீமோத்தேயு 2:21 பக்கம் 292 2 தீமோத்தேயு 21 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? எல்லாரும் வாசிப்போமா? பைபிள் தாங்க எல்லாரும் பாருங்க. ஆகையால் ஒருவர் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தார். இந்த நாளில் செய்தி பார்த்தால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் எப்படியாக மாறணும்னா எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் தான். சொல்லுங்க, எஜமானுக்கு உபயோகமான. நீங்கள் இந்த முக்கிய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 20ல் ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனத்திற்குள்ளவும் வைகள். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாதாரணமான பாத்திரம் இருக்குது. அதில் சிலது பலவீனமான பாத்திரம் இருக்கும், சிலது கனமான பாத்திரமாக இருக்கும், அது கனப்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருக்கும். இதுலேயும் ஒரு செய்தி எடுக்கலாம். நான் எனக்கு அதில் எடுக்கக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா இது பொண்ணா வாங்கினாங்க. பொண்ணா வாங்கினா சும்மா பார்க்க முடியாது. பொண்ணு எதில் போகணும்? எது வழியாக போகணும்? அக்கினி வழியாக போகணும். அதான் என்ன ஆகும்? பொண்ணா விசுவாசமான அக்கினியில் சோதிப்படுறது போல நம்ம சோதிக்கப்பட்ட போனாலும் யோகு பாருங்க, பொன் பாத்திரமாக இருந்து யோகமாக மாறும்.
யாரும் கேட்க மாட்டேங்கல. இப்போ நான் சோதிக்கப்பட்ட இந்த சுத்த பொண்ணாக போட்டு பார்க்கணும், வெள்ளி பார்க்கணும், அப்படி பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன இந்த வசனத்தை ஆண்டவருடைய இந்த அதிகாரத்திலே எனக்கு 3 குறிப்பை தந்து இது இந்த அதிகாரத்தை தியானத்திலேயே எனக்கு செய்தார். நான் சுத்தமாக வேகமாக சொல்லி நேரத்தை முடிக்கிறேன். பாருங்க, எல்லாரும் 21 எழுதுங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்தி கருத்து கொண்டார். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு விடணும். எதை விடணும் அப்படின்னா இல்லை பார்த்தீங்கன்னா கலப்பட்டிருக்கோம், வாக்கு வார்த்தை விடணும். நீங்க 14 வருஷத்தை பார்த்தீங்கன்னா இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் யோஜனையில்லாமல் கேட்பவர்களை கருத்து போடுவதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து வாக்குவாதம் பண்றது ஏதாவது சொன்னா அது வாக்கு ஆயிரத்தாக்கு சொல்லவே முடியாது. அதுக்கு உடனே சொல்லணும்னே சொல்லுவாங்க, வாக்குவாதம் பண்ணே வாங்கணும். இவங்களாம் இப்போ விடணும். எதை விடணும்னா வாக்குவாதத்தை விடணும். இன்னொன்று பாருங்க, எதை விடணும்னா சீர்கேடான பேச்சு. 16 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க, 16 சீர்கேடான பேச்சுக்கு விலகி தேவையில்லாத போன்ல பேசினாலும் நேரில் பேசினாலும் போனால தேவையில்லாத நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, தேவை உள்ளதை மாத்திரம் பேச கதை. அதாவது ஒரு ஸ்பெஷல் இல்லை எந்த ஒரு காரியம்னா அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா அந்த நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்ல இருக்க வேண்டும். இப்போ சீக்கிரமான பேச்செலாம் அவரே கூடாது. கற்று சொல்கிறோம். இன்னொன்று 14 அவபக்தியான வார்த்தையே இருக்கிறாரு. அவபக்திக்கு ஏதுவான வார்த்தை இருக்கக்கூடாது. 16 சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் 18 பார்த்தீங்கன்னா சத்தியத்தை விட்டு விலகுத, சத்தியத்தை விட்டு விலகுத இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலருடைய விசுவாசத்தை 18 சில விசுவாசத்தை கவனித்து போடுகிறது. இதெல்லாம் இந்த வசனத்தில் 3 பேரை நான் இதில் குறிப்பிட்டு காட்ட முடியும். இதெல்லாம் விட்டு விலகும் போது நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்குமா, நிஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம். சொல்லுங்க, இதெல்லாம் விட்டு விலகும் போது நிஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம். அப்போ இது சொல்லப்பட்ட பருவத்தில் அவர் என்ன சொல்றேன்னா, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டார். சுத்திகரிக்க வேண்டும். அந்த 9வது மாதம் கடைசி வாக்கில் வந்திருக்கிறோம். அதை எதுங்களை சுத்திகரிக்கும்? இயேசுக்கு 1 யோவான் நீங்க பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல 7 இயேசு கிறிஸ்துவின் சத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். வாழ்க்கைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் சுத்திகரிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, அப்போ அப்படி சுத்திகரிக்கும் போது நம்ம என்ன ஆகணுமா, அந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா 21 பாருங்க, அதில் பாருங்க சொல்லப்பட்ட பாருங்க, அவன் பசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கான். எப்படியாவா பைபிள் பாருங்க 2:21 பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறான், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கிறான், எந்த நற்கிரியை செய்கிற பாத்திரமா இருக்கிறான், எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கிற பாத்திரமா இருக்கிறான், எல்லாமே கணத்துக்குரிய பாத்திரம். ஒரே வருஷத்தை பாருங்க எப்படி இவ்வளோ இருக்கணும்னா அந்த மேல பொழுது இவைகளை விட்டு தன்னை சுத்திகரிக்க வேண்டும். எப்போது அதோடைய நான் இந்த பாத்திரம் பசுத்தமாக இருக்க மாட்டது, இந்த பாத்திரம் நிஜமான உபயோகமாக மாட்டது, இந்த பாத்திரம் நற்கிரி செய்கிற பாத்திரமா இருக்குமா, இந்த பாத்திரம் எப்பவும் ஆயத்தமாக இருக்கிற பாத்திரமா இருக்கணும், இந்த பாத்திரம் எனக்கு கூட பாத்திரமா இருக்க மாட்டது அப்படின்னு ஒவ்வொருவரையும் நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம அப்படி நடக்கும் போது, நம்ம அப்படி பாதுகாக்கும் போது நிச்சயமாக வெற்றிமா எஜமானுக்கு உயரமான பாத்திரம். ஒரு சொல்றாங்க
ஒரு உபயோகமுள்ள ஒரு ஆளுக்கும் உபயோகம் இல்லாத ஆளுக்கும் வீட்டில் என்ன அவங்களுக்கு தெரியும், யாரும் தெரியும். உபயோகமுள்ள ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜமரே இருக்கும், சொல்ல மாட்டீங்களா? ராஜமரே அவருக்கு கவனிப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவர் சமைச்சு போடுவாங்க, அவருக்கு எல்லாம் ஆயுதம் பண்ணி கொடுப்பாங்க, அவர் அனுப்புவாங்க, அவர் வந்த பிறகு அவர் பரவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவர் கிணத்து முறையே பாரு, ஏன்னா அவர் போறாரு, அவர் உபயோகமா இருக்காரு, வீட்டுக்கு குடும்பத்துக்கு அவர் சம்பாதிக்கிறாரு. அதனால மூலியமாக இதே கிணமில்லாத சும்மா இருக்கிற பாத்திரத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சொல்ல மாட்டீங்களா? உனக்கு என்ன அவசரம், வெயிட் பண்ணு, அனுப்பிச்சிட்டு வாங்க. இப்போ உலகத்தில் கத்திர பிள்ளைங்க செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹஸ்பண்ட் பாருங்க, மனைவிகளை வந்து இறைவனா பார்த்து பார்க்குறாங்க, பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மனைவியும் கணவரை இறைவனா பார்க்கக்கூடாது. நான் கூட சொல்லிட்டேன், உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறேன், நான் ரைட்ஸை திருப்பி வாங்கிக்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, அடி வாங்குற மாதிரி தான் பண்ணாதீங்க, நடந்துக்காதீங்க, ரொம்ப தப்பு. இந்த ஏசிய கொள்கை அது அல்ல. ஸோ பாருங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்கணும்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இவைகளை என்ன சொல்றாங்க, இவைகளை அப்படின்னா இவைகளை இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி என்று சொல்றாங்க. என்ன நினைப்பூட்டு அப்படின்னா, நீங்க வீட்டில் போயிட்டு 1 நீங்க 14 வரைக்கும் நீங்க வாசிட்டீங்கன்னா அதுல ஒரு குறிப்பு பாருங்க. 2ஆம் வசனத்துல வாசிங்க, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவில்லை, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனுக்கு ஒப்பி. இப்போ என்ன எதிர்பார்க்குற, முதல்ல உண்மையுள்ள மனுஷன். அந்த உண்மையுள்ள மனுஷன்கிட்ட நீ இதெல்லாம் விட்டு விலகுப்பா, நீ உன்னை பசுத்தமாக காத்துக்கொள்ளுப்பா, நீ எந்த நற்கிரிக்கும் ஆயுதமாக இருப்பா, நீ வந்து கனமுள்ள பாத்திரமா, நீ எஜமான உள்ள பாத்திரமா அப்படின்னு அவன் மாறணும்னா அவன் எப்படி இருக்குமா, உண்மையுள்ள மனுஷன். சொல்லுங்க, உண்மையுள்ளனா இருந்தா உபயோகமுள்ள பாத்திரமாக மாறணும். கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க. முதலாவது குறிப்பு, நாம் எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை இருக்குமா, உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொல்றோம், உண்மையா இருக்கும். நிறைய வசனம் சொல்லலாம், கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவனாக அவங்க இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வேதத்துல ஒரு உண்மை உள்ளவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த உண்மை உள்ள ஆண்டவர், இந்த உண்மை உள்ளவனா ஒரு மனுஷனுக்கு ஒப்புவிக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த இந்த வருஷத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா சொல்லுவாரு, நீங்க 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷப்படியே மரித்தொழுந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சுவிசேஷப்படியே? இந்த உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிச்சி என் சுவிசேஷத்தை தான் பண்ணேன், என் சுவிசேஷத்தை ஒப்புவித்தார். நீங்க 10 பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா அவர் இந்த சுவிசேஷ நிமித்தம், என் சுவிசேஷம், இந்த சுவிசேஷம். நீங்க வந்து 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்ல பாருங்க, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி என்று சொன்ன. அப்போ என் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர் ரட்சிப்படுத்தி நித்தியம் போக வேண்டும். அவர் அர்த்தம் சொல்றது 11, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. உண்மையுள்ள மனுஷனுக்கு எதை உபயோகிக்கணுமா, இந்த உண்மை உள்ள வார்த்தையை உபயோகிக்கணும். சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷனுக்கு உண்மை உள்ள இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். அப்புறம் சொல்றாரு 13 பார்த்தீங்கன்னா, நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளதா இருக்கிறார். நாம் உண்மை உள்ளதா இருந்தாலும் போதும் அவர் உண்மை உள்ளதா இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. நீங்க 2 உள்ளவர் கர்த்தரோ உண்மை உள்ளவர். இப்போ ஏன் அந்த வார்த்தை விட்டு விலக அப்படின்னா, இதை நீ சொல்லு, உண்மை உள்ள மனுஷனை பார்த்து நீ சொல்லுப்பா, சுவிசேஷத்தை சொல்லு, ரட்சிப்புள்ள நடந்து, இந்த வார்த்தை உண்மை ஒன்று சொல்லு அப்படின்னா அங்க என்ன வரலாம், சொல்ல மாட்டீங்க, வாக்குவாதம் பண்ணலாம். ஞானஸ்தானம் எடுத்துக்க வேணா வாக்குவாதம் பண்ணலாம், நீ ரட்சிப்பு பண்ணணும்னா வாக்குவாதம், நீ சபைக்கு வரணும்னா சபைக்கு வந்தாதான் ஆசீர்வாதா வாக்குவாதம், நீ அதை செய் இதை செய் ஜெபம் பண்ணதான் கதை செய்வாங்க. வாக்குவாதம் எது பண்ணாலும்
பாவம் செய்யாதப்பா அப்படின்னா ஆமா இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு ஒரு வாக்கு வரும். சத்தமே காரணம் வாக்குவாதம் பட்டியலே வச்சிருக்கிறேன். ஆமா இப்போ பசுத்தமா வாழ்வா அப்படின்னு சொன்னா என்னை பார்த்தா பசுத்தமா தெரியலையா எல்லாம் எழுதி பசுத்தம் எழுதி கொட்டிடுமான்னு கேட்கறாரு. நான் பசுத்தோட எழுதி கொட்டிக்கிறோமா பழைய மாதிரி அப்படின்னு இதான் வீட்டில் ஒரே வாக்குவாதம். அப்புறம் நற்கிரை செய்வா செய்யறதெல்லாம் நல்ல நல்ல கிரியா இருக்கணுமா அப்படின்னா அது ஒரு வாக்குவாதம். அப்புறம் ஆயத்தமா இருப்பா எப்பவுமே நான் ஆயத்தப்படுத்துவேன், நீயே என்ன பண்ண ஆயத்தமா இருக்கா நீ எதுக்கு இருக்கிற ஏன் ஆயத்தப்படுத்த அது ஒரு வாக்குவாதம். சொல்றாங்களா இல்லையா? சத்தமே காணும். எல்லாம் வீட்டில் பர்ஃபெக்டா இருக்காங்க கத்தனை சொல்றோம். ஆனா அது நடக்குது. அதே மாதிரி ரட்சிக்கப்படுவா முதல்ல ரட்சிக்கப்படணும்பா. ரட்சிப்புனா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்கே வா அப்படின்னா அது ஒரு வாக்குவாதம். என் வயசாக என்ன எனக்கு எது அனுபவம் அப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு வாக்குவாதம். ரட்சிப்புனா நான் எப்போ ஏசுறேன் இவ்வளோதான் ஏசுறேன் இவ்வளோதான் ஏசுறேன் நான் தான் ரட்சிப்பட்டேன் அப்படி இல்லைப்பா ஞானஸ்தானம் எடுப்போம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னா அது எடுத்தாதான் நான் ஏசுக்குள்ளே ஆகணும். அது ஒரு வாக்குதான். அதுக்கு ஒரு நேரம் வராதா? அது ஒரு காலம் வராதா? அதுக்கு நேரம் வராது காலம் வராது. ஆண்டு சொன்னாரு இன்றைய ரட்சிய நாள், இன்றைய ரட்சிய நாள், இன்றைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இன்றைய விசுவாசி இன்றைய ரட்சிக்கப்படும். வேதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல நீங்க 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பவே ஆண்டவராலே நான் ரட்சிக்கிறது என்ன செய்வேன்? ஜெயிலர் கேட்கிறான் 16ஆம் அதிகாரத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிப்பா. உடனே விசுவாசம் ரட்சிக்கப்பட்டா நான் சேர்ப்பேன். இப்போ வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுப்பா அப்படின்னா அது ஒரு தர்க்கம். நான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ஞானஸ்தானம் எடுக்கணும். அது சட்டத்திட்டங்கள் பாருங்க. அதுக்கு ஒரு வாக்குவாதம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது வேணும். கர்த்தருடைய பிள்ளை ஆகுவதற்கு நம்ம எஜமான உபயோகமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா இதெல்லாம் எசென்சியல். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், நாம எல்லா கிரியையும் செய்யணும், பசுத்தமா இருக்கணும், ஆயுதமா இருக்கணும், கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா என்னதான் பண்ணுமா? ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்புறம் அபிஷேகம் இருப்பா அப்படின்னா அது வரட்டும். அதுக்காக நான் காத்திருக்கணும்னா எவ்வளவு நாளா காத்திருக்கு? எங்க அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசத்தோடு அபிஷேகம் பெற்றவங்களே ஆட மாட்டாங்க. நல்ல பாட்டு பாடும் போது என்ன பண்ணுவீங்க? தேவகிருஷ்ணன் வரங்கிற மாதிரி பாட்டு பாடி குடும்ப ஜபத்துலலாம் நல்ல பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசு பேசு வாய் தந்து பேசு அப்படின்னு சொல்லணும். சபையில சொல்றோம் வாய் தந்து பேசு பேசு. எங்க பேசுறாங்க? நம்ம 71 ரோட்ல பார்த்தீங்கன்னா அங்கே குதிரையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கலரையே பார்க்க முடியாது. எல்லாருமே ஒயிட் தான். கலர் யார் தான் பெஸ்ட்? கலர் யார் தான் பெஸ்ட்? இப்போ பாருங்க, அப்போ உள்ள போகும்போது பத்தி எரியும். சோத்திரம் 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 போட்டு ஆதர் நாட்டுக்கு முன்னாடியே சோத்திரம் தூரம் போவோம், அக்கினி இறங்கும், அபிஷேகம் வரும். எல்லாம் அந்நிய பாஷை எல்லாம் ரெடியா இருப்பாங்க. யாரும் அப்படி பேச மாட்டாங்க, சோத்திரத்தோடய இருப்பாங்க. பாஸ்டர் வந்து சோத்ரம் சோத்ரம் அப்படின்னு எல்லாம் நிரம்பி ஆகல கையை கட்டி அபிஷேகத்தை நிரம்புவாங்க. சாட்சிய நம்ம இங்கே வந்த உடனே அவர் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, நீங்களும் கத்தரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கலர் கூட்டம்லாம் நாசாரம் எடுத்து 1000 பேர் எடுத்து நாசாரம் எடுத்து சபை அப்படியே வளர்ந்து கத்தர் அப்படியே அவர் மூலியமா ஓட போட்டால் உள்ள போனால் மதியம் சும்மா அப்படியே உள்ள போனால் அக்கறி இருக்கும். அபிஷேகத்தை நிரம்பும். அபிஷேகத்தை பெரிய ஒரு பொக்கிஷமா எண்ணி தாளத்தோடு பெற்றுக்கொள்வாங்க. ஐயாவும் நடத்துவா. அதே போல டாக்டர்ஸ் முன்னாடி கிளாஸ்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. இப்போ இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு வேற அப்போ போய் வேற ஏதாவது வந்து இறங்குது அப்படியே போஸ்ட் அப்படின்னு அது முக்கியத்துவம் இருக்காங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு வாக்குவாதம். ஜபம் பண்ணுப்பா, காலில் ஜபம் பண்ணுன்னு சொல்லல, அது ஒரு வாக்கு. ஜபம் பண்ணணும். நான் தான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். அவர் ஜெபிச்சுட்டே இருக்காங்க. அவங்க எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு என்ன ஜபம்? நான் தான் எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஜபம் ஏசு ஜப வேலையிலே ஜபத்துக்குன்னு ஒரு நேரம்.
உங்களுக்கு என்ன ஜெபம் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏங்க எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டேன், எப்பமா ஜெபம் பண்றேன், நான் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டேன், எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டேன், எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, நிச்சயமா ஜெபம் பண்ண கொடுத்தாரு. உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். கத்துக்கணும். ஜெபம் பண்ணா அதுல வாக்கு வரும். இனி ஜெபம் பண்ணியா, அதுக்காக பார்க்க நீ ஜெபம் பண்ணியா கேளுங்க, இது ஒரு மானிட்டர் பண்ணிட்டு தானா உண்மையா இந்த பாத்திரம் எஜமான உண்மையுள்ள பாத்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த பாத்திரம் என்ன பண்ணுவோம்? ஏறிச்சோம். அதோடய நான் உபயோகமா அவர் உபயோகமுள்ள பாத்திரமா இருந்தா வீட்டுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருக்கும். அவன் வீட்டுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருந்தா எங்க இருந்தாலும் ஸ்கூல்லையா காலேஜ்லையா வேலை செஞ்சோம் உபயோகமுள்ள பாத்திரமா அவன் சொல்லுவாங்க, இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் வெசல் கிளாஸ்ல, இஸ் வெரி யூஸ்ஃபுல் வெசல் அப்படின்னு காலேஜில், இது ரொம்ப உபயோகமுள்ள பாத்திரம்ப்பா, இந்த பாத்திரம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணு சொன்னா ஒரு வாக்கியமெண்ட், வேத வாசி நீ வேத வாசியா அப்படின்னா ஒரு வாக்கியமெண்ட். வருஷத்துல பைபிள் முடிக்கணும், நானும் டெய்லி தான் பண்றேன். அதிகாரம் இன்னைக்கு 3 அதிகாரம் படிங்க. அப்படி வருஷத்துல பைபிள் படிச்சு முடிக்கணும். 3 மாசம் தான் இருக்கு. 3 மாசம் பொறுத்து கேட்க யாரு பைபிள் முழுசா படிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க படிச்சவங்க ஏன்னு தெரியும்னு சொல்லிடுறேன். 31 ஆராதனை அப்படி நீங்க தப்ப மாட்டீங்கன்னா வாக்கத்தை வாங்கணும்ல, மற்ற வாரம் சொன்னா நீங்க கரெக்டாக சொல்லுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். அதனால 31ஆவது நைட்டு சொல்லுவேன், யாரெல்லாம் அந்த பைபிளை முழுசா படிச்சது அப்படி ஏன்னு தெரியும்னு சொல்லுவேன். நீங்க ஏன்னு நிற்கணும். எல்லாரும் படிச்சிருக்கோம். 3 மாசத்துல படிக்கிறதுக்கு ஸ்கெட்யூல் இருக்கு. நீங்க இப்போவே ஆரம்பிப்பாங்களோ 3 மாசத்துல பண்ணலாம். பைபிள எல்லாரும் நீங்களும் பைபிள் படிச்சு ஏன் அப்படி சொன்னா, பைபிள் படிச்சுன்னா நான் கதைக்குள்ள போக வேண்டியது இல்லை. அப்படி டக்குன்னு அப்படி காமிச்சேன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்? ரைட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த பைபிள் தெரிஞ்சிருக்கணும், சமூகம் தெரிஞ்சிருக்கணும், சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், வேத வசனம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் நமக்கு எப்பவுமே அது உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. பாருங்க, சபைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும். உண்மையா இருக்கா, எல்லாத்தையும் உண்மையா இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ வேதத்துல வாக்குவாதம் ஆண்டவர் வீட்டு விலக சொல்றாரு. வாக்குவாதம் பண்ண வேதத்துல ஒரு பதக்கத்தை காட்டுறாங்க. என்ன 12:7 உண்மை உள்ள மனுஷன் எப்படி இருப்பாங்க? உண்மை உள்ள பாத்திரமா இருப்பான். அப்போ வாசிங்க 12:7 பக்கம் 185. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பாருங்க, இங்க ஒரு வாக்கு வரும். நீ வீட்டில் போய் வாசி 1-7 கர்த்தர் அவரோட பேசுவாங்க, என்னோட பேச மாட்டாரா? ஆண்டவர் கேட்டு கொடுத்தாரு, என் மோசே யாரு? உண்மை உள்ளாங்க. அதனாலதான் அவன் எப்படி அவனா எஜமானுக்கு உண்மை உள்ள பாத்திரமாக உண்மை உள்ள மாத்திரம் இல்லை. நீங்க 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மிகுந்த சாந்த குணம். எப்படின்னா அதே பார்த்தால சாந்தம். நீங்க அநேகம் பார்த்தா சாந்தமாகவே இருக்கும். வீட்டில் இந்த முகத்தை பார்த்தா அது சாந்தமா இருக்காரா, சந்தோஷமா இருக்காரா, துக்கமா இருக்காரா, கோபமா இருக்காரா, எதுவுமே கண்டுபிடிக்கும். நீங்க பயப்படுறாங்க வீட்டுல, இது மூஞ்சி எப்படி இருக்கு இன்னைக்கு வீடு கல்யாணம் மனைவிகள் தான் தெரியும் படுற பாடுகள் இல்லை. அப்படி இருக்கவே கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். கத்த உண்மையுள்ள மனுஷனை கத்த ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக வாக்குவாதமே வேண்டாம். வாக்குவாதத்தை விட்டு அதான் சொல்ல பாருங்க, வாக்குவாதத்தை இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம கேட்கிறவர்களை கழுத்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதத்தை என்ன பண்ண செய்யாதவர்களுக்கு கர்த்தர் முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லணும். நீங்க ஆண்டவர் சொல்லலாம், நீங்க எதற்கு யார்கிட்ட வாக்குவாதம் ஆறாவது பத்தி தெரியும். லோத்துடைய வேலை 2 பேரும் வாக்கு கூப்பிட்டாருப்பா, நம்ம சந்தோஷம். நீ இப்படி போனா நான் இப்படி போறேன், நீ இப்படி போனா நான் எப்படி போறேன். இந்த வாழ்க்கையில வாக்குவாதமே இருக்கக்கூடாது. நீ சொல்லியா நான் சொல்றேன், அப்படி சொல்றேன். உனக்கு தான் தெரியுமா, எனக்கு தான் தெரியும். அப்படியே 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 போகிற ஒரு கான்வர்சேஷன் அதெல்லாம் இல்லாத வீட்லயும் உண்மை உள்ள இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ள இருக்கும்போது உபயோகமுள்ள பார்க்கலாம். பாருங்க, ஒரு கதையை சொல்ற பாருங்க. ஒரு ஐயா
அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ரொம்ப பாடுகளை விரும்பி கேட்பார். பக்கத்துல என்ன பாடு கேட்பாரு? பாட்டுகள் தான், கிறிஸ்துவ பாட்டுகள் ரொம்ப விரும்பி கேட்பார். ஆராதனைகள் பாட்டு தான் ஒரே ஜாலி, ஏன்னா கை தட்டி பாடி அப்படியே கேட்கலாம். வசனத்தை கேட்க மாட்டோம். மெசேஜ் வந்தவங்க எழுந்த ஆளுநே வரலாம் சொல்ல மாட்டீங்க, எஸ்கேப் பண்ணலாம். ஏன்னா வசனம் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? அது குத்தம். ஒன்று அவர் சரியாகணும், இல்லைன்னா அதாவது சரி பண்ணி எழுந்து போயிடும். அப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டர் ஒரு நாள் கவர்மெண்ட்டு ஆண்டவர் இந்த மனுஷன் செய்தியே கேட்க மாட்டாரு, எழுதுலேருந்து செய்திலேருந்து ஓடிடுறாரு. ஆனால் ஆராதனை கரெக்டாக வந்துடுறாரு. ஆனால் நமக்கு இங்கே அப்படி விவசாயம் இருக்குது இல்லை, எல்லாரும் செய்தி கரெக்டாக வந்துடும், ஆராதனை இங்கே இல்லை. பாருங்க அவர் அப்போது ஆண்டவர் சொன்னாங்க, இன்னைக்கு எடுத்தோடனே செய்தி கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு எடுத்தோடனே சரி, பாஸ்டர் ஒரு அடி கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு ஞாபகம் இருக்கா? எல்லாரும் செய்தி எங்கன்னா செய்தி வாழை முடிஞ்சு போச்சு. ஐயா செய்தியை ஆனாவது ஸ்டார்ட் பண்ண செய்தி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் வசிப்பு வச்சாரு. பாஸ்டர் பாவம்னு சொல்லி தான் மாற்ற ஒரு வாட்டி பண்ணாரு நம்ம ஐயா. இப்போ உடனே என்ன பண்ணாரா, அன்னைக்கு ஆராதனை இல்லை, அந்த உடனே ஜபம் பண்ணிட்டு நிறைய கத்திரிய வார்த்தையை தாண்டாரு. ஆனால் இது பார்த்தா அது பாட்டு இல்லை, வசிப்பு இல்லை, எழுதும் போக முடியாது, ஜனம் சுற்றில இருக்கு. அப்படியே பிளாக் ஆகிட்டாரு. பார்த்தா ஓ பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா? நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு கையை காலுக்குள்ள இப்படி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறாரா பாருங்க, இப்போ எப்படி வார்த்தை உள்ள போகும், கால் வச்சு பேசி முடியும். கர்த்தர் சும்மா இருப்பாரா? சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் ஒரு ஈ அமைச்சிருந்தார். ஈ மூக்கில் மூக்கு அது போவே அப்படியே சுற்றி 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 கடைசியில் அந்த ஈயை அடிக்கிறதுக்கு எடுத்தா பாருங்க. அப்போ பாஸ்டர் வாயில கர்த்தர் வார்த்தை, காது உள்ளவன் கேட்க அல்லையா? காது உள்ளவன். அப்போ காது இருக்கு, நான் தான் பண்ணோம். உடனே கேட்டார், கத்திரி வார்த்தை உள்ள போனோடனே ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானசனை எடுத்து கத்திர பிள்ளையாக மாறினார். அல்லையா? அதில் கர்த்தருக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி மடங்குதான் தெரியும். ஆனால் அன்பா ஆண்டவர் சொல்லும் போது, கீழ்படிக்கும் போது நம்ம ஞானசாரம் எடுத்து கர்த்தர் நடந்துட்டோம், அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது நிஜமான உபயோகமுள்ள பாத்திரமா மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு, சமுதாயத்துக்கு உங்களை ஆண்டு உபயோகமுள்ளவர்களாக காட்டுவார். முதல்ல. ரெண்டாவதாக வேகமாக காட்டுவாங்க. ரெண்டாவது பாருங்க, இது என்ன எடுத்துக்கொள்ளுங்க, 2 தீமோத்தேயு 2:20 வாங்க. திருப்பியும் இந்த உபயோகமுள்ள பாத்திரம் என்ன பண்ணணும்னா இப்படி சொல்லப்படுறது பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. சீர்கேடான பேச்சிற்கு விலகி. அவங்க சொல்றது கன்டினியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் முன்பாக உத்தமனாக இருக்கும். வேதத்திலிருந்து நான் கேட்டேன், உண்மை உள்ள மனுஷன் நிஜமான உள்ள பாத்திரமா இருப்பான், உத்தமமா இருக்கிற மனுஷன் நிஜமானுக்கு உள்ள பாத்திரமா இருப்பான். எனக்குடைய நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் 99 வயசு ஆகும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுவாரு. இப்போ வாசிங்க 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உத்தமனா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார்னா, எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் வைப்பார். பாருங்க, உத்தமம் என்னன்னா 2வது வசனத்துல சொல்றது, உடன்படிக்கை பண்ண வைத்தார். ஒரு மனிதன் உடன்படிக்கை பண்ணிட்டு அந்த உடன்படிக்கை உத்தமமா நடக்காம பாருங்க, கர்த்தர் அவனை உபயோகமுள்ள பாத்திரமாக, எஜமான உபயோகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு,
நீங்க 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போது ஆபிரகாம் இருந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசினார். சுத்தமா இருக்கிறவன் உடன்படிக்கை பண்ணுகிறவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்? தேவனை வணங்குவான், தேவனை ஆராதிப்பான். அதுல உத்தமம், தேவன் ஆராதனை உத்தமம். என்ன ஆனாலும் என் ஆண்டவர் முன்பாக இந்த விஷயத்துல உத்தமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர் என்ன பண்ணான்? அப்படியே சாஸ்திரம் போது பண்ணிட்டான். அதை பணிந்து கொடுத்தான், அதை ஆராதித்தான். ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொன்னாரு. என்ன அதோடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 அடுத்த பேஜ் 18 19 பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, உனக்குள்ள எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்பா. வழியே கர்த்தருடைய வழியெல்லாம் நீ காத்து நடந்திருக்கும் உங்க பிள்ளைகளுக்கே நீ சொல்லுவப்பான்ற அளவுக்கு உத்தமாக நடக்கிற எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக மாத்திரம் இல்ல, எஜமானுடைய சிநேகிதனான பாத்திரமாக ஒன்று நான் உனக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒரு மனிதனுடைய உடன்படிக்கை, ஒரு மனிதனுடைய உத்தமம், அது தேவன் அவனோடு இருந்தாங்க. அதான் ஆசீர்வாதம். கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு வரப்போகிற கடைகளை வெளிப்படுத்தினார். கர்த்தர் அவனோடு அவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்வ, உன் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உன் சந்தையில் ஆசிரியப்பட்டிருக்கும், எனக்கு தெரியும்னு ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை அப்ரிசியேஷன் யார் கிடைச்சிருக்காங்க? ஆபிரகாம் கிடைச்சிருக்கு. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்க காரியங்கள்லாம் நீங்க ஆசீர்வாதமான காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகவும் 19 உத்தமனா கர்த்தரை துணை. இந்த பாயிண்ட்ல உத்தமா நடக்கணும் யாருக்கா? கர்த்தர். நீங்க உத்தமமாக அவரோடு பண்ண உடன்படிக்கை, அவர் பணிகிற விஷயத்துல, வணங்குற விஷயத்துல நீங்க உத்தமமா நடந்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பா. உங்களுக்குள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க அடுத்த சந்ததிக்கே நீங்க கர்த்தருடைய கற்பனை சொல்லி வழிநடத்துகிறவர்களுக்கு உங்களை கர்த்தர் பண்ணுவாரு. யாரும் உயர்த்தி இருக்காது. கர்த்தரே உங்களோடு இருக்கார். கர்த்தரே உத்தம கர்த்தர் துணை என்று 2:19 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா 11:5 சொல்றோம், உத்தமனுடைய நீதி அவன் வழியை செவ்வைப்படுத்தும். 11:3 சொல்றோம், உத்தமமாக நடக்கிறவன் சொல்றோம். பாருங்க, அப்போ வேதத்தை கூட ஆண்டவரே சொன்னாரு. ஏன்னா அவன் 14:24 கால பெரியா உத்தமமா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. நீங்க வேதத்துல இன்னும் ஆழமா போனீங்கன்னா நோவா பத்தி ஆண்டவர் சொன்னாரு 6:9 நோவா உத்தமன் என்று கத்த சொன்னார். உத்தமனும் நீதிமான் சொன்னாரு. அதே போல தாவீதும் சங்கீதத்தில் எழுதுகிறது, சங்கீதம் 18:25 அவர் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும் என்று சொல்லி எழுதார். 2 சாமுவேல் 22:26 அதே வார்த்தை இருக்கும். அதே மாதிரி யோபை குறித்து 1:1 அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கமுடைய 1:1 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நாமத்தை வேண்டதாக. அப்போ 2வதாக உத்தமாய் நடக்கிற ஆண்டு என்ன பண்ணுவாரா? உபயோகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் கூடியே இருந்து நடத்துவாரா? முதல்ல உண்மை உள்ளவன் சொல்லுங்க, உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும். வாக்குவாதம் வேலையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை எல்லா நற்கிரிக்கும் நம்மளை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் உபயோகமுள்ள பாத்திரமாக வைப்பதற்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். 2வது உத்தமனாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் கூட இருப்பார். பண்ணுற உடன்படிக்கை உத்தமமாக, ஆராதனை உத்தமமாக இருக்கும் போது உங்களோட கர்த்தர் இருந்து உங்களுக்குள்ள எல்லாம் ஆசிரியப்படும். சந்ததி ஆசிரியப்படும். சந்ததியை கர்த்தருக்குள்ள வழிநடத்துகிற ஒரு கர்த்தர். 3வதாக நான் சொல்லி பாருங்க. 3வதாக 2 தீமோத்தேயு எடுத்து சொல்லுங்க. அதே 2 தீமோத்தேயு 19 வாசிப்போம். பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ஆகிலும் தேவனுடைய உறுதியான ஆசீர்வாதம். இதை நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 16ஆம் வசனத்தில் சீர்கேடான மீன் பெற்றி விலகிடு, அது 2வது பாயிண்ட். 3வது அவைகளால் கல்ல போதவர்களும் அவர்கள் அதிகம் அவபக்தி உள்ளவர்கள், அவர்களுடைய வார்த்தையை அறிக்கை போல படரும் இவனையும் பிறந்தும் அப்படிப்பட்டவர். 18 பாருங்க, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தல் நடந்தாயிற்று என்று சொல்லி சேர்ந்த விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்து இருக்கிறது என்று சொல்றப்போ
இங்கே பார்த்தீங்கன்னா யாரை நான் இந்த உறுதியாக சொன்னேன்னா, நீங்கள் ரூத்து 1ஆம் அதிகாரம் 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத் எப்படி இருந்தான்னா உறுதியாய் கர்த்தரை பின்பற்றுவாங்க. 18 பார்த்தீங்கன்னா அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றா பேசுறாங்க. மூணாவதாக உறுதியான உள்ளவர்களுக்கு ஆர்டர் எப்படி பாருங்க, அவங்க கடத்துல உள்ள பார்த்தாங்க. அப்போ நகோமி அவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 1லேருந்து இந்த 15 வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா என் கூட வராத, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் இருக்கிறது மோசமாக தான் போகும், விசுவாசத்தை கவுக்கிற வார்த்தை, நம்பிக்கை இல்லாத வார்த்தை, பல வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தயவுசெய்து திருப்பி போயிடு, இங்கேருந்து வந்து அங்கேயே போயிடு, வீட்டுக்கே போயிடு சொல்லி அவளை விசுவாசத்தை கவுக்கிற, அவள் நம்பிக்கை இல்லாத வார்த்தையை சொல்ற, நீ வாமா கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லலை. ஏன்னா இந்த அம்மாவை பஞ்சம்னு ஊரெல்லாம் விட்டு கர்த்தரை விட்டு ஓடிட்டாங்க. இப்போ கர்த்தர் வந்து 6ஆம் வசனத்துல கர்த்தர் தன் ஜனத்தை சந்தித்தா ஆதரவுக்காக சொன்ன உடனே எல்லாம் எழுத உடனே அங்கிருந்து திருப்பி எங்க வந்துட்டாங்க, நிறையவா போனாங்க, குறைவுள்ளவா திருப்பி வந்தாங்க. ஸோ நகோமி ஏன் கூப்பிடுங்க, வாழ்க்கையை மாறாங்க. இப்போ ஒருத்தி வர கணவனை இழந்துட்டான், ஒன்றுமே இல்லை, நம்பிக்கையே இல்லை. அவளை சொல்லணும், நீ வாமா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன்னை வாழ வைப்பாரு, ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லாம போ போ எல்லாம் அவிசுவாசம் பார்த்தெல்லாம் கடைசியில பார்த்தா இவன் விடுற மாதிரி இல்லை. இவன் என்ன சொன்னாரு, 16 வருஷம் பார்க்குறேன், அதற்கு ரூத்து, நான் உன்னை பின்பற்றாமல் உண்மை விட்டு திருப்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். அல்லேலூயா. அவ்வளோ உறுதியா உன் தேவன். அவர் யாரே இருக்காரு, அவளுக்கு தெரிஞ்செல்லாம் விற்கிறதுலாம் பிறந்தது விற்கிறதுலே ஆராய்ந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு உறுதி எடுக்கலாம். என்ன எடுக்கலாம், உன் தேவன் என் தேவன், திரும்பி திரும்பி நான் விற்கிறாங்க அனுப்பாரு, திரும்பி நான் என் தேசத்துக்கு அனுப்பாரு, நான் உன் தேவன். என் புருஷன் செத்துட்டாருமா, என் 2 பிள்ளைங்க இருக்காங்க, உன் தேவன் தான் என் தேவன். அல்லேலூயா. உன் தேவன் தான், நீ இருக்கிறதுல நான் இருப்பேன், நீ தங்குறதுல நான் தங்குவேன். அதனால நீ என்ன பற்றி பேசாத. 17 நீ மரணம் அடையும் இடத்துல நானும் எந்த நீ எங்க சாவ அங்கே நான் சாவேன், அங்கே அடக்கம் பண்ணவேன், மரணமும் இல்லாமல் வேற ஒன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அறைக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமும் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் யாரை கொடுத்தா, கர்த்தர். எந்த தேவனை நம்பி வராமோ, எந்த தேவனை ஏற்றுக்கொள்ள, எந்த தேவனை பின்பற்ற உறுதியா இருக்காரோ அவரே அவரே வரட்டும், அவரே வரட்டும் அப்படின்னு உறுதியா இருந்தா பாருங்க, கர்த்தர் விடுவாரா. அவர் என்ன சொன்னாருன்னா 4:13 பாருங்க, கர்த்தர் கிருபையாக அங்க ரூத்துல சொல்லப்பட்டிருக்கோம், ஆண்டவர் என்ன பண்றாரு, ரூத்தை விவாகம் பண்ணினார், அவள் அவனுக்கு மனைவியானாள், அவன் அவளுக்கு பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். எந்த கர்த்தரை பின்பற்ற உறுதியா இருந்தாலும், எந்த கர்த்தரை எனக்கு நியாயம் செய்யணும் சொன்னாலோ அந்த கர்த்தர் வாழ்க்கை கொடுத்து பிள்ளையை கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். அதுலயே காரணம் உறுதி. அந்த உறுதியான அந்த வாழ்க்கையை எதை கொண்டு வந்து கர்த்தரிடத்திலிருந்து அனுகிரகத்தை பெறும்படியாக செய்யணும். இந்த வாழ்க்கையில வேண்டும். இந்த மாசத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த நாள் நம்ம என்ன சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை உபயோகமுள்ள பாத்திரமாக நீங்கள் அல்லேலூயா. அந்த உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர்கள் இந்த பாத்திரத்தை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டுமா, விட்டு விலகும், எல்லாத்தையும் விட்டு விலக வேண்டியது விலகி இந்த பாத்திரத்தை நாம் சுத்தமாகவும் பசுத்தமாகவும் வைத்துக் கொண்டோம்னா, சுத்திக்கிறது பசுத்தமாக வைத்துக் கொண்டோம்னா கர்த்தருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக வாழ்க்கை காணலாம். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் வழிகளை இந்த 5 செய்தி மூலியமாக கடைசியாக விட்டு கர்த்தர் தந்தார். எதிர்த்து ஆண்டவத்தை நானும் விட்டு ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, என்ன உண்மை உள்ளவனா வைங்கப்பா, ஆண்டவரே
என்னை உத்தமனாக வைக்கப்பா, என்னை உறுதியாக அமைக்கப்பட்ட செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை ஜெபிக்கிறது முக்கியமா புரிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. இன்னைக்கு என்ன சொன்னாரு? பார்த்து ரெண்டு இருக்குமா சொல்ல மாட்டீங்களா? எஜமான உபயோகமுள்ள பாத்திரமா எத்தனை யூஸ்ஃபுல் பாத்திரமா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது, உடனே சண்டை போடக்கூடாது, விசுவாசத்தை கவுக்கிற மாதிரி பேசக்கூடாது, அவபக்தியான காரியங்களை காணக்கூடாது. பசுத்தமாக சுத்திகரிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அவருடைய நம்ம பாத்திரத்தை கடவுள்ள பாத்திரமா ஆக்குவாங்க. விசுவாசம் போது எஜமானுடைய கருத்தில் உபயோகமுள்ள பாத்திரமா கட்டளிக்கலாம். என்னைக்கு ஒரு மனுஷன் அச்சீவ் பண்ணானோ அன்னைக்கே அவன் யார்தான் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உபயோகமுள்ள பாத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் என்ன பாத்திரம்னு நமக்கே தெரியும். அப்பப்போ அது வேஷமாக பாத்திரம், அப்பப்போ நடிக்கிற பாத்திரம். எங்க எப்படி சொல்லுவாரு, டே நீ பெரிய சினிமா ஆக்டர் அவரோட நானும் நடிக்கிறேன் அப்படியே சில சொல்லாதீங்க, பலதான் சொல்லாதீங்க, சொல்லாம இருக்குது முன்னதாக வாழ்க்கை. இப்போ நான் நடிக்கிறானே அப்படின்னு ஆனா ரட்சிப்பட்டது அது எனக்கு தெரிய சொல்லிருந்தாங்க. பால் யார் எடுத்து இப்போ பால் யாரு அவன் ஒரு ஆள் வச்சு என்னுடைய மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அவனை ஒரு ஆள் வச்சு நடந்துருக்காங்க. நீங்க அவனை தேவையில்ல, எல்லாம் கெடம் அப்படின்னு கத்துறது கெடம் ஒருத்த போதும் சொல்லி என்னை வெளியே வச்சு சொன்னார். பசங்க வெளியே வந்து என்ன அவருக்கு என் பழைய வாழ்க்கை தெரியும், எனக்கு புது வாழ்க்கை தெரியும். பழைய வாழ்க்கை பங்கு வச்சுக்கிட்டு அவங்ககிட்டே சிகரெட்டு வாய் வந்து அது ஒன்று எடுத்து இல்லைடா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம் சார் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு சார். ஓகே ஓகே போயிட்டு அவருக்கே தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இல்லைடா பாட்டில் காலி ஆகிடுச்சுறாரு சார். காலி ஆகிடுச்சு சார், காலி ஆகிடுச்சு. ஓகே ஓகேடா லேட்டாக ஆரம்பிக்கிறா இப்போயே ஆரம்பிச்சா முதல்ல எழுதுவாங்க பார்ட்டியில் அவருக்கு தண்ணி ஊற்றி கொடுத்து அப்படி குருவி குத்துறமா இருக்கும் சொல்லலாம். பார்த்தீங்களா அந்த மாதிரி குருவி குத்துறமா எம்பியோட ஜாலியாக எங்கள் நாடுகள்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்ட போய் சீனே கத்தர் எப்படி பண்ணாங்க உபயோகமுள்ள பாத்திரமாக கம்பெனிக்கு உபயோகமுள்ள பாத்திரம் மாற்றினாரு. இதுக்கப்புறம் தான் கம்பெனிக்கு ஆசீர்வாதம் பாத்திரமா, வீட்டுக்கு ஆசிரம் பாத்திரமா, ஜனங்க ஆசிரம் வேறு ஜோடி பிடிப்போமா சாலையா கலைப்பாட்டாச்சு முடிச்சுவோம். கத்தர் நம்ம நல்ல வேலையா எஜமானனே நேசுவே என்னவெல்லாம் ஏக்கெல்லாம் சுத்தம் செய்யலாம்ப்பா, உமக்காக தான் நான் வாழலாம்ப்பா, நேசிக்கிறப்பா, எனக்காக பலியாக நீ தந்திரு. அந்த உயிரோட நாட்கள்லாம் நம்ம ஓடி ஓடி உழைக்க திரும்ப தாப்பா சொல்லி ஒரு அடி மாத்திரம் பாடி பிடிப்போம்.
சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பாத்திரம் எஜமான் கரத்தில் உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றணும். இந்த பாத்திரத்தை சொல்லுங்க, இந்த பாத்திரத்தை ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்க பாக்குறீங்கப்பா. இந்த பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரம் உங்க கையில் உள்ள எஜமானுக்கு உள்ள பாத்திரமாய் மாற்றணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. வாக்குவாதம் இல்லப்பா, ரட்சிக்கப்படுறேன், நான் பாடுகிறேன், கத்தருக்கு எப்படி நடத்துறாரோ அப்படி நடந்துட்டோம், அதை நான் உண்மையாக விரும்புகிறேன் இல்லை சொல்லி உண்மையாக ஒப்பு கொடுத்துருக்கேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஓ எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா உத்தமனாய் அவர்கள் உடன்படிக்கை பண்ணுங்க. அந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ளுங்க. அவரை ஆராதிக்கல, உண்மையாக இருங்க, உத்தமமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? கூடியே இருப்பார், கூடியே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள சந்ததிகளை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உங்க சந்ததிக்கு சொல்லி கட்டளை கற்பனையை சொல்லி நடத்துகிற அளவுக்கு உங்களை கர்த்தர் அந்த உத்தமத்தை நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். உபயோகமுள்ளவர்களா இருப்பீங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெருகிற சந்ததிகளுக்கும் உண்மையுள்ளதா உத்தமனா இருந்து ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உபயோகமுள்ளவராய் மாற்றுவார். உறுதியாக இருக்க என்ன வந்தாலும் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனிதனுடைய பூர்ண சமாதானம். என்ன ஆனாலும் உறுதியாய் பிடிச்சிக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கல, தேடல, ஜெபிக்கிறதுல, ஓ எல்லா காலத்திலும் உறுதியாய் கர்த்தரையே பற்றிக்கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. அநேக அவிசுவாசத்தை விசுவாசத்தை கவுத்துப்படுகிற சீர்கராட இதெல்லாம் உங்களை அவபக்தி காரியெல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்க தள்ளி, அதெல்லாம் நீங்க சட்டம் பண்ணாம உறுதியாய் அவரை பிடிச்சிக்கணும். கர்த்தர் உறுதியாக பிடிக்கிற தேவன் பார்க்கிறார். உங்களை பார்க்கும் போதே உங்களை உறுதியாய் பிடித்து உறுதியுள்ள அஸ்திபாரமாக உங்களை பார்க்கிறார். நான் போட்ட இந்த அஸ்திபாரம் உறுதியான அஸ்திபாரத்தை உங்களை பார்க்கிறார். மகனே நீ அசைக்க மாட்ட, மகளே நீ விழ மாட்ட, மகளே உன்னை அழிக்க முடியாது. நான் உன் மேல என்ன அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். நீ கற்பனைய கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். உன்னையே உறுதியான அஸ்திபாரமாக பார்க்கிறேன். அதனால பயப்படாதே என்று சொல்லி உபயோகமுள்ளவராய் பார்க்கிறார். அந்த ஒருத்தர் கொண்டு இருந்து நீ பங்கு கொடுக்கிறீர்கள். இந்த மாதத்துடைய கடைசி தமிழ்நாளில் கூட இந்த சமயத்தில் உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்கிறது. இதை சுத்திகரித்து இதை பசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களோடு கூட இடைப்பட்டிருப்பா. உண்மையுள்ள பாத்திரமாக, சுத்தமான பாத்திரமாக, உறுதியான பாத்திரமாக இருந்தால் எஜமான உமக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்க சொல்லி இந்த வார்த்தைப்படியே எங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் ஆகாடுதப்பா. நீங்க இது போகும்போது சொல்லட்டும், இது எஜமான் கருத்து உபயோகமுள்ள பாத்திரம். இதுவரை எப்படி இனிமேல் எஜமான் உபயோகப்படுத்த போகிறாரு, என்னை உபயோகப்படுத்த போகிறாரு, என்னை உபயோகப்படுத்த போகிறாரு. அவர் கருத்தை என்னை எடுத்துட்டாரு. இந்த கால வேளையில வந்திருக்கிறாரு. உங்க பக்கத்துல உள்ளாகிறாரு. உங்க பாத்திரத்தை அவர் நிரப்புகிறாரு. அது இனிமேல் உங்க வாழ்க்கையில உபயோகமுள்ள பாத்திரமா இருப்பீங்க. எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமா இருப்பீங்க. கவலையே படாதீங்க. கர்த்தர் உள்ளோடு இருப்பார், துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு சபலமத வெற்றி கொள்ளலாம். நம்பிக்கை வெற்றி கொள்ளலாம். ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நேரம் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறேன். அவர்களோடு இடைப்பட்டு வருகிற சொன்னாக்கரை காலை நாங்கள் கூடி உண்மை ஆரம்பிக்க அவருடைய சமூக வார்த்தத்தை கேட்கல திருவை தொடர்ந்து நடத்துங்க. அந்த பெரிய சிறிய ஒவ்வொரு காலைக்கு தசமாய் ஆசீர்வதித்து நாமத்தை வைக்கும்
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த காரியங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தருடைய கர்த்தரை வருகிறவர் இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, அவரோடு இருப்பாராக. அமைதியாக பேசாதீங்க. 10 அஞ்சுக்கு நம்ம